இயேசுவே என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. ஆண்டவரே, நாங்கள் நல்ல முறையில் வாழ எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் கொடுத்திருக்கிற கட்டளைகளுக்காக, திருச்சட்டத்திற்காக, உமது வார்த்தைக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். கவனமாயிருங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம் என்று முதல் வாசகத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து பார்க்க அழைக்கின்றார். இறைவன் நமக்கும் பல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கின்றார். அவற்றை நினைத்து நாம் அவருக்கு ஏற்றவர்களாக வாழ இறைவனிடத்திலே ஜெபிப்போம். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், இறைவன் கொடுத்த கட்டளைகளை கடைபிடித்து அவற்றை நாம் கற்பிக்கும் பொழுது விண்ணரசில் இடம் பெற்றவர்களாக, பெரியவர்களாக இருப்போம் என்பதை விளக்குகிறது. ஆண்டவரின் கட்டளைகள் நம் அனைவருக்கும் நல்லவற்றை செய்யும். ஆண்டவரின் கட்டளைகள் நாம் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்டவை. இறைவனை உணர்ந்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அவரின் வார்த்தைக்கு அன்னை மரியாள் எவ்வாறு அடிபணிந்து வாழ்ந்தாளோ அதே போல நாமும் இறைவனின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க தேவையான அருளை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். நாம் இறைவனின் கட்டளைகளை கடைபிடித்து நடக்கும் பொழுது நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நம் வாழ்க்கைக்கும் கொடுப்பார். எனவே ஆண்டவரை நோக்கி நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக, உலகத்தில் உள்ளவர்களுக்காக, நோயால் அவதிப்படுகிற மக்களுக்காக, நம்மிடத்தில் யாரெல்லாம் ஜெபத்து கேட்டார்களோ அவர்களுக்காக ஜெபிப்போம். கண்டிப்பாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது நம் வேண்டுதல்களை அவர் கேட்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.